நன்னு முடிஞ்ச பாகிஸ்தான் T20 மேட்ச் தான் குல்தீப் யாதவுக்கு இந்த T20 வேர்ல்டு கப்பில் கடைசி மேட்சாக இருக்குதான். ஏன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கும் குல்தீப் யாதவுக்கும் ஒரு சின்ன பிரச்சனையாச்சு மேட்ச் முடியும் போது. அதாவது ஹர்திக் பாண்டியா பவுலிங் போடும்போது 4 பவுண்டரியில் இருந்த நம்ம குல்தீப் யாதவ் அது கேட்ச் வந்துடும். கேட்சை விட்டது மட்டும் இல்லாமல் அந்த பால் 6 ஓவர் போயிடும். அது கொஞ்சம் ஹாஷான கேட்ச் தான். என்ன விஷயம்னா ஹர்திக் பாண்டியா ஒன்று சொல்லிக்கிறேன். என்னென்னா ஹர்திக் பாண்டியா உங்கள் அளவுக்கு அவர் ஒன்றும் பெரிய ஃபீல்டர் கிடையாது. ரிங்கு சிங் அளவுக்கு நீங்கள் அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அவர் ஒரு ஸ்லோ ஃபீல்டர். அவரும் வருண் சக்கரவர்த்தியும் இந்தியாவோட வீக்கான ஃபீல்டர்ஸ். ஸோ அவங்ககிட்டேருந்து எவ்வளோ எதிர்பார்க்குமோ அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியும். நீங்கள் ரிங்கு சிங் அளவுக்கு டக்குன்னு எகிரி பிடிச்சி கேட்ச் பிடிக்கிறத அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அதுதான் காரணமானு சொன்னீங்கன்னா இது காரணம் கிடையாது. உண்மையான காரணம் என்னன்னா இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா கூட மேட்ச் ஆட போகிறாங்க. டெஸ்ட் மேட்ச் 2 டெஸ்ட் மேட்ச் ஆட போகிறாங்க. அந்த டெஸ்ட் மேட்ச்சுக்கு முக்கியமான ஸ்பின்னராக நம்ம குல்தீப் யாதவ் தான் போகிறாரு. அதுக்காக ப்ரிப்பரேஷனுக்காக தான் இப்போ நெட்ஸுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காருன்ட்டு தெரிய வருது. பாய்.